News7 பூவாலை நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் விஜய் பாலகிருஷ்ணன். வேளச்சேரியில் இருக்கேன். ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நகர்ப்புற வாசிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான உடலுழைப்பு இல்லை. உடலுழைப்பு இல்லைன்னா நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னா ஒரு ஆரோக்கியமான உணவு இருந்தால் தான் நம்ம உடம்பை நல்லா பாதுகாக்க முடியும். ஸோ அந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் உணவு. ஆர்கானிக் உணவு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வழி மாடித்தோட்டம். அதை நான் இப்போ உணர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கடந்த ஒரு வருடமாக எங்கள் வீட்டு மாடியில் வந்து மாடித்தோட்டம் பயிர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவும் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மாடித்தோட்டம் போட்டதுலேருந்தே என் ஊரில் போய் திருப்பி விவசாயத்தை ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆர்வமும் எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம ஓடுறதே நம்ம டெய்லி வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உடம்புக்காகவும் ஆரோக்கியமான உணவுக்காகவும் தான். பட் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமான உணவும் கிடைக்கிறது இல்லை, ஆரோக்கியமான உடம்பும் கிடைக்கிறது இல்லை. இதனாலே பாதி மக்கள் வந்து மாற்று உணவுக்கு போயிட்டுருக்காங்க. மாற்று உணவுங்க ஒன்றும் இல்லை, ஒரு இயற்கையான ஆர்கானிக் உணவு தான் மாற்று உணவு. ஸோ இந்த இயற்கையான ஆர்கானிக் உணவு எப்படி பண்ணலாம்னா வீட்டு மாடித்தோட்டம் தான் ஒரே வழி நம்ம சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு. இந்த மாடித்தோட்டம் பற்றி நீங்கள் பூவாலை நிகழ்ச்சியில் காலையில் எப்போதும் பார்த்துட்ருப்பீங்க. என்ன அதோட அவசியங்களும் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்ப்பீங்க காலையில். ஸோ ஏன் நம்ம வந்து மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் நம்ம வைக்கணும், இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம மாடியில் வச்சு ஏன் நம்ம இந்த மெனக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை செய்யணுன்னாவே நீங்கள் ஏன், எதற்கு, எதனால் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஹவ், வை, வென் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்க, எங்கே ஒரு சந்தையிலையோ உங்கள் பக்கத்து கடையிலையோ நீங்கள் ஒரு காய்கறி வாங்குறீங்க. அந்த காய்கறியில் எவ்வளோ ரசாயனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ரசாயனத்தை எவ்வளோ போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த ரசாயன மருந்துனால உங்களுக்கு என்ன வியாதிகள் வருதுன்னு உங்களுக்கு தெரியப்போம். இது உங்களை மட்டும் தான் பாதிக்குமா, இல்லை உங்கள் சந்ததியினும் பாதிக்குமா, உங்கள் பையன், உங்கள் பேரன், உங்கள் குடும்பத்தையே பாதிக்குமான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாலே நீங்கள் மாடித்தோட்டம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். மாடித்தோட்டம் போடலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு அழகான கிட்டு தராங்க. ஸோ 20 பேக்கெட் கொண்ட கிட்டு, இது 1300 ரூபாய்க்கு தராங்க. இந்த கிட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேக்கெட் தராங்க. 20 பேக்கெட் தேங்காய் நார், விதைகள், பூவாளி எல்லாமே தராங்க. அந்த கிட்டு மூலமாகவே ஒரு நச்சு இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவை நம்ம தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது நல்ல ஒரு பெருமை இருக்குது. நம்ம வீட்டு காய்கறி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்ற ஒரு மிகப்பெரிய பெருமை நம்மளுக்கு கிடைக்குது இதனால. இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பஞ்சாப் வந்து நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய உணவு பொருளாக இருந்தது. நிறையா கோதுமைகள் அங்கே தான் அக்ஷய பாத்திரம், இந்தியாவோட அக்ஷய பாத்திரம் பஞ்சாபாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் வந்து அவ்வளோ ரசாயனம் பயன்படுத்தி இப்போ கேன்சர் எக்ஸ்பிரஸே பஞ்சாபில் ஓடுது. ஸோ அந்த நிலைமைக்கு வந்துடும். நம்ம அந்த நிலைமைக்கு போகணுமா, நம்ம வீட்லேயே நல்ல காய்கறிகள் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான காய்கறியும் கிடைக்குது, நோய் இல்லா வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடைக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் கிடைக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம காய்கறி போடுறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளிநாட்டில்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நம்ம காய்கறி நீங்கள் காய்கறி வேணும்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போய் காய்கறி வாங்குவீங்க. சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறது காய்கறி எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸோட காய்கறி தான். எதுவுமே மக்கள் வந்து டைரெக்டாக ஒரு விவசாயிகிட்டேருந்து வாங்குற காய்கறி தான். மக்களும் அவங்க வீட்டில் காய்கறி உற்பத்தி செய்கிறது. ஆனால் இதுவே ரஷ்யாவில் போய் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் அவங்க காய்கறி வந்து 51% ரஷ்யாவுக்கு காய்கறி கிடைக்குது மாடித்தோட்டம் மூலமாக தான். ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் மட்டும்தான். ஸோ இதனால் இந்த மாடித்தோட்டத்தை உங்கள் வீட்லேயும் வச்சு நல்ல பயனிடும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன்.